ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் லவர்ஸோட ஃபேவரட் தான் மட்டன் குழம்பு. ஸோ இதுக்கு தேவையான பேஸ்ட் ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் வந்து நான் தேங்காய் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலை, சோம்பு இது எல்லாமே போட்டு நம்ம வந்து மசாலாவை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதில் வந்து சோம்புத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 7 விசில்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காவும் நான் முருங்கைக்காவும் போட போகிறேன். ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, லவங்கம், ஸ்டாரு எல்லாமே வந்து அந்த தாளிக்கிறதுக்கு எல்லாமே போடுற வேண்டியதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து காய்கறிகள் எல்லாமே போட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம். ஏன்னா நான் வெங்காயம், தக்காளி நான் அதை குக்கர்லேயே போடும் போது நான் வேக வச்சுட்டேன். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக காய் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போது இதுவுமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நம்ம அப்படியே வதங்க விட்டோம்னா ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ அதுக்காக நல்லா முன்னாடி வதக்க வச்சுக்கலாம். சிம் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு திக்னஸ்க்காக நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க மசாலாஸை போட்டு. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 2 கப்ஸ் ஆஃப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். லைக் 200 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் குக்கரில் வைக்கும் போதே கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 டீஸ்பூன் மட்டும் நான் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து காயெல்லாம் நல்லா வேகணும். ஸோ அதனால் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் வேக வச்சுக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காய் நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே வந்து குழம்பு கூட பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ குக்கானது காயெல்லாம் குக்கானது ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்ச விழுது தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, தேங்காய், கருவேப்பிலை, சோம்பு இது 3 போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டன் எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த மட்டன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சூப் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை கூட நம்ம கொஞ்சம் அந்த சூப்பை வந்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி கொடுத்தேன் என்னோடய கிட்டுக்கு. நல்லாவே என்ஜாய் பண்ணி குடித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினா எடுத்து போட்டுக்கலாம்.
இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உப்பு போதுமான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லாவே ஈவன் அந்த தேங்காய் வாசம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ எதுவுமே வந்து ரொம்ப ரா ஸ்மெல் கிடையாது. எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை நீங்கள் வந்து குழம்பு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர், பாய்.